பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபேவில் குண்டுவெடித்த நபர் யார் என்பது குறித்த தேடல் இருந்து கொண்டிருந்தது. அது குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. அதைத்தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பேருந்தில் வந்த நபர் உணவகத்தில் இட்லி சாப்பிட்டு வெடிகுண்டு இருந்த பையை அங்கே வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அவர் நடந்து செல்லும் அந்த சிசிடிவி காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் ஜெகநாதன் இணைந்திருக்கிறார். ஜெகநாதன், இந்த குண்டுவெடிப்பு தொடர்பா என்ன நடந்தது, அது குறித்த விசாரணை தொடர்பான தகவல்களை தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ குண்டுவெடிப்பு நடந்தது தொடர்பா அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யார் என்பது தொடர்பான ஒரு சிசிடிவி கிடைச்சிருக்கு. யார் என்ற விவரம் தெரிய வந்திருக்கா அந்த நபர்? நிச்சயமாக ஆனந்தி, இந்த ராமேஸ்வரம் என்ற உணவகம் பாத்தீங்கன்னா ஒயிட்ஃபீல்டு மாரத்தள்ளி பிரதான சாலையில் இயங்கி வருகிறது. இதன் அருகில் அதிக அளவில் வணிக வளாகங்களும் இருக்கு. அது மட்டுமின்றி அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளும் உள்ளது. இந்த ஹோட்டலுக்கு நேற்று மதியம் ஒருவர் வெள்ளை கலர் தொப்பி அணிந்து கர்நாடக அரசு பேருந்துல தான் வந்திருக்காரு. பேருந்து நிறுத்தம் ஹோட்டலுக்கு முன்பகுதியிலே பேருந்து நிறுத்தம் இருக்கிறது. அந்த பேருந்தில் இறங்கி நேராக ஹோட்டலுக்குள் சென்ற அவர் ஹோட்டலில் டோக்கனை பெற்றுக்கொண்டு ரவா இட்லியும் சாப்பிட்டு அங்கே ஒரு கையில் கொண்டு வந்த அந்த பையை கைப்பையை அங்கே வைத்து சென்றுள்ளார். அவர் சென்ற பிறகு 1 மணி நேரம் கழித்து தான் இந்த குண்டு வெடிப்பு நடந்துள்ளது. 2 முறை, அதாவது 10 வினாடியிலே 2 முறை குண்டு வெடிப்பு நடந்துள்ளது. ஆனால் அந்த மர்ம நபர் பையை வைத்து விட்டு மீண்டும் அதே வழியாக உணவகத்திலிருந்து வெளியே உணவகம் முன்பு உள்ள பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தில் ஏறி சென்றுள்ளார். இது சாலையோரம் பொருத்தப்பட்டுள்ள அந்த சிசிடிவி காட்சியில் இந்த காட்சிகள் பதிவாகியுள்ளது. அதை தற்போது போலீசாரும் அதை கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த போலீசார் இந்த 8 தனிப்படைகள் மாநில அரசு அமைத்துள்ளது. இந்த குற்றவாளிகளை பிடிக்க 8 தனிப்படைகளை அமைத்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த குற்றவாளிகள் எங்க போனா இது மட்டுமின்றி அடுத்தடுத்து அந்த சிசிடிவிகளையும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பணியில தான் ஈடுபட்டு வருகிறார். வணிக வளாகம் என்பதால் பெரும்பாலான கடைகளில் இந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இது பிரதான சாலை ஒயிட்ஃபீல்டு மற்றும் மாரத்தள்ளிக்கு செல்லக்கூடிய முக்கியமான ஒரு சாலை, அதிக அளவில் கூட்டம் நெருக்கக்கூடிய ஒரு பகுதியாக உள்ளது. இது மட்டுமின்றி தொழில் நிறுவனங்களும் ஐடி நிறுவனங்களும் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். இந்த உணவகத்துக்கு இந்த பகுதியில் மட்டுமே சராசரியாக நாள்தோறும் 7000 முதல் 7500 பேர் உணவு அருந்தக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி என்பது. இந்த ஒரு சூழ்நிலை தான் நேற்று நடந்த இந்த வெடி விபத்தானது தற்போது இந்த பகுதியில் ஒரு நேற்று நடந்த சம்பவம் இன்னும் மக்களிடம் அது பெரும் அதிர்ச்சியும் அந்த ஒரு பதற்றம் நிலவி வருகிறது. பெரும்பாலான கடைகள் இந்த நிலைக்கு ஏராளமான கடைகள் திறந்திருக்கும். ஆனாலும் தற்போது கடைகள் குறைவாக தான் திறக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி என்ஐஏ அதிகாரிகள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் உள்ள சோதனையில் நடத்தி வருகின்றனர். மாநிலத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட போலீசார் இங்க குவிக்கப்பட்டு பேரிகார்டுகளை அமைத்து பொதுமக்களை யாரும் இதற்குள்ள அனுமதிக்காம இருக்காங்க. அது மட்டுமின்றி செய்தியாளர்களும் உள்ள அனுமதிக்காமல் தான் இந்த பகுதியில் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். ஆனந்தி, விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ஜெகநாத்.